நீங்க கூகுள்ல போய் வேர்ல்ட்ஸ் டாப் 10 மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல நம்பர் 1 பர்சனா வர்றவர் தாங்க டோனி ராபின்ஸ். இவர் லைஃப்ல நடந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் சினாரியோவை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ். நான் உங்க மகேஷ் குமார் and நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 45. சின்ன வயசுல இவர் ஒரு ஜானிட்டரா வேலை பார்த்திருக்கிறார். அதாவது வீடு கிளீன் பண்ணி கொடுக்கறது, காவலாளியா இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் ஜானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஜிம் ரான் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து ஒரு செமினார் நடத்துறாரு. இவருக்கு ரொம்ப ஆசை போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட செமினார் ரொம்ப காஸ்ட்லிங்க. அந்த காலத்திலேயே $35, அதாவது அந்த ஒரு செமினார் அட்டன் பண்ணோம்னா எவ்வளோ, $35 கொடுக்கணும். ஆனா இவருடைய வார சம்பளமே $40 தான். இவர் பல்ல கடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை கொடுத்துட்டு போயே தீரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த செமினார் போய் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செமினார் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ண முடியுங்கிறத டிசைட் பண்ணி அவர் அதை செய்யவே ஆரம்பிச்சிட்டாரு. அதுல ஜிம் ரான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாலேஜுக்காக கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஆக்ஷனுக்காக கத்துக்கிறீங்க, நீங்க ஒன்லி லேர்ன் பண்றதுக்காகவோ நாலேஜ்க்காகவோ கத்துக்கிறது கிடையாதுங்க. அதை வச்சு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணாலே நீங்க கட்டாயமா மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஜிம் ரான் சொன்ன ஒற்றை மந்திரம். அதை அவர் ஃபாலோ பண்ணதால தான் இன்னைக்கு நீங்க வேர்ல்ட்ஸ் டாப் 10 மோட்டிவேட்டர்னு சர்ச் பண்றப்ப அங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நிக்கிறார் பாத்தீங்களா. அதோட ரீசனே இதுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி ஆகணும்னா லேர்ன் பண்றதுக்காக, அதாவது நாலேஜ்க்காக மட்டும் லேர்ன் பண்ணாதீங்க, அதை ஆக்ஷன்ல கொண்டு போறதுக்காக லேர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.